வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எனக்கு கிடைச்ச ரெண்டாவது அடிமை. ஓகே, அதாவது நம்ம சொன்ன அந்த 10ஆம் தேதியை வந்துட்டு டார்கெட் பண்ணி வந்திருக்க ரெண்டாவது அடிமை இது. அது 2 நாளைக்கு முன்னாடி வந்தது, இது இன்னைக்கு வந்திருக்க புது அடிமை, ஃப்ரெஷ்ஷாக வந்து மாட்டிருக்கு சுட சுட. ஓகே, சுட சுட உங்களுக்காக. ஓகேவா, நல்லா பார்த்துங்க. இதில் மூணு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் 2 லோகோவை போட்டு போலீஸார் எல்லாமே போட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, மைவித்தியாஸ் கம்பெனி, இந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன, இந்த கம்பெனியில் வந்துட்டு பணம் கட்டினா ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு 1,40,000 மேலே பல பேர் கட்டியிருக்காங்க. எத்தனை பேர் இப்போ 1,40,000 மேலே கட்டினீங்க எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். எனக்கெலாம் அவ்வளோ வந்தாமே ஞாபகமே இல்லை. ஆனால் 1,40,000 மேலே கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறான். ஸோ அது எப்படி அவனுக்கு அதுக்கு 1,40,000 போச்சுன்னு தெரில. கோர்ட்டில் கூட 1,40,000 ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. ஆனால் 1,40,000 மேலே கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவ்வளோ ஓப்பனாக வந்து யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் இருக்குது வரேன். இவன் சேனல் பேரை சொல்ல விரும்பல, அதனால தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் கட்சியை சார்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிற ஒரு சேனல். ஓகேவா, இவன் கட்சியை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்க ஒரு சேனல் தான். ஸோ இது கட்சி நமக்கு இன்வால்மெண்ட் யார் இருக்கலாம் தெரியும் உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும். ஸோ விட்டுவிட்டு கேட்குதா? இல்லை, நான் விட்டுவிட்டு தான் பேசுகிறேன், அதனால் அப்படி தான் கேட்கும். ஸோ என்னென்னா, 1,40,000 மேலே கூட இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்டி வந்து நாளைக்கு ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா, அதுக்கப்புறம் இவர் வெளியே வந்துட்டார். இப்போ வந்திருக்க சுட சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்துட்டு இப்போது பேமெண்ட் கொடுக்க போகிறாரு, எல்லாருக்கும் பேமெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சொன்னதாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் புரிஞ்சுக்கணும். ஓகே, எம்டி சொன்னதாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அஃபிஷியல் நியூஸ் எதுவும் கிடையாது. எந்த அஃபிஷியல் நியூஸும் இந்த கம்பெனியை பற்றி இங்கே எதுவும் கிடையாது. யாரும் எதுவும் சொல்கிறது இல்லை. எனக்கே எந்த அஃபிஷியல் நியூஸும் வரதில்லை. நானும் அதனால தான் அஃபிஷியல் நியூஸ்னு எதுவும் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி யூடியூப்பில் இவங்க போடுறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கெல்லாம் எப்படி எம்டி பேசுகிறாருன்னு தெரில. நான் இன்னைக்கு கூட ட்ரை பண்ணேன், முடிஞ்சால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலான்ட்டு. வாய்ப்பு இல்லை ராஜான்றாங்க. புரியுதா? நான் கேட்குறேன், அப்பயும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிலேருந்து இந்த பையன் வேலை வெட்டி இல்லாமல் 5 வீடியோ போட்டிருக்கான். ஓகேவா, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அப்புறம் 37 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அப்போது இப்போ அனைவரும் 1 மணி நேரம் தான் ஆயிருக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த 8 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் ஓகே. ஆனால் காலையில் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே தம்ப்நெயிலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த டேட்டு மட்டும்தான் இல்லை, அந்த டேட்டை மட்டும் தூக்கி போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டேட்டை ஒன்று புதுசாக போட்டு புதுசாக இன்னொரு நியூஸு அப்படின்ற மாதிரி அதில் என்ன பேசியிருக்கான்னு அதையே வலிச்சு கட்டி இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா, இந்த மாதிரியான தேவையில்லாத சேனல்ஸ்லாம் தேவையில்லாத நேரத்தில் முளைக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கைக்கூடி வர நேரத்தில் இருக்கும்போது இவனுங்கெல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனியோட இது வந்து பேசணும் அவசியம் கிடையாதுன்றப்போ, இதுக்கு முன்னாடி இவன் இந்த கம்பெனி போய் பேசுனது கிடையாது. நானும் போய் பார்த்தேன் கொஞ்சம் வீடியோஸு. ஆனால் இவன் என்னென்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ கிட்ட போடுறான். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் நானும் பார்த்தேன் ஒரு சிலது. ஆனால் இவன் இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை. ஆனால் இப்போ இருக்கும் 2 வீடியோ, காலையிலையும் ஒன்று, இப்போ ஒன்று. அவசியம் என்ன இருக்குது? நல்லா புரிஞ்சுக்குங்க. குழப்பறதுக்காக மட்டுமே செயல்படுற விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷமிகளை நம்பாதீங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.